கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உங்ககிட்டயே கேட்கலாம்ல, பாக்யராஜ் சார்ட்டே கேட்கலாம்ல. படத்தை பத்தி மெயினா அவர்கிட்ட கேளுங்க. இல்ல இது மனிதன் அப்படின்னு வருது. நான் சிகப்பு மனிதன், சோ நாளைய மனிதன் அந்த மாதிரி வருது. இது மூன்றாம் மனிதன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அவர் சும்மா சவுண்ட் டப்பிங்ல போயிட்டு இருக்கு சார். நீங்க என்ன அந்த நிக்கில் சதீஷ் அந்த வரிசையில் வர்றீங்களா? இல்ல உங்க மேனரிசம் எல்லாம் அதே மாதிரி இருந்தது. சில விஷயங்கள்லாம் சார் லுக் இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, லெஃப்ட் ரைட் பாருங்க, அது டைட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சிமிலாரிட்டி எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய படங்கள்ல அந்த மாதிரி வந்து சிமிலாரிட்டி வர்றது உண்டு. இது அதான் நம்ம சொன்ன மாதிரி கேரக்டர் அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி எண்டு பண்ணும்போதும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு லேடிஸ் தாய்க்குளம் அப்படிங்கிறது அவங்க எந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்குவாங்க, குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த பிரண்ணா அவங்க நடித்தது அவங்களுக்கு அவங்க இதை மீறின ஒரு கேரக்டர். பட் அதை 2-3 கெட்டப்பில் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் எல்லாருமே ஸ்ரீநாத், சோனியா இவங்க எல்லாருமே சின்ன சின்ன இது 1 நாள் 2 நாள் வேலைன்னா கூட அந்த 1 நாள் 2 நாள் வேலை படத்தில் தேவைப்படுற அளவுக்கு இருந்தது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, கமல் சார் இப்போ லேட்டஸ்டா கேஆர் சாரும் சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தேட்டர் அவ்வளவு பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிது பெரிய விஷயமா இருக்கு. இல்லைங்க, இங்கேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல பெரிய படங்கள் போடுறாங்கன்னா ஒரு படமாவது சின்ன படம் கம்பல்சரியா போடணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இவங்க எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணா தான் கரெக்டா வருமோ ஒழிய இதை அவங்களா பாத்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியா வரும்? நீ பாத்துக்கோ நான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா, அதனால கவர்மெண்ட்டும் இல்ல சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்க எல்லாம் அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிக்கணும். போய் நின்னோம்னா 4 தேட்டர்ல ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்ப பெரிய ஆர்டிஸ்டுக்கு படங்கள்லாம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த வந்துட்டுமே எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும். நானெல்லாம் அப்படி டிக்கெட் கிடைக்காம ஃபர்ஸ்ட் டே இரவு பகலும் படமெல்லாம் அப்படித்தான் போனேன். ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன். அது டிக்கெட்டு மத்தியானமா சாயங்காலம் தான் கிடைக்கும். சரி ஏதாவது புதுசா யாரோ நடிச்சிருக்காங்களே, ஜோசப் தலியத்து என்னடா அது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பா 100 days ஓடும் அப்படிங்கிற லெவல்ல எனக்கு படம் பார்த்தோன்னே தோணுச்சு. அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார். எல்லாருமே அப்படித்தான் புதுமுகம் அப்படின்னு சொல்லும் போது புதுசு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். முதல்ல அது கவர்மெண்ட்டும் இவங்களும் தான் ட்ரை பண்ணணும். இல்லைங்க, சினிமாவில் இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. வியாபார யுக்தி யாரு வேணாலும் என்ன வேணா பண்ணலாம். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா பழைய படங்கள் மறுபடியும் கொண்டு போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான். அதுதான் மறுபடியும் ரிலீஸ்க்கு வருது, ரீ ரிலீஸ். நான் என்ன சொல்றேன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல 4 ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா நீ சின்ன படம் கம்பல்சரியா போடணும்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா அது போதும். இது சின்ன படங்கள் நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது அந்த ப்ரொடியூசர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த டைரக்டர்ஸ் அந்த நடிச்சவங்க எல்லாத்துக்குமே இதுல இது ஏன் போடுறீங்க அது ஏன் போடுறீங்கன்னு நம்ம பாக்குறத விட இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் அப்படிங்கறது அது ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வந்தா தான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல வர்றேன். சினிமால இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பப்ப சண்டை வருது, அது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான். அப்படி இருக்கும்போது எப்படி கேட்க முடியும் கவர்மெண்ட் கிட்ட? நீங்க இல்ல சார் அப்படி கிடையாதுங்க. எல்லா விஷயத்திலும் இங்க நம்ம சில நேரங்களில் சண்டை போட்டுக்கிறோம்னா எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா? இப்ப கலைஞர் 100ஆண்டு விழா கொண்டாடுறதுன்னு சொன்னோம்னா இதுல அவங்க சண்டை போட்டுருக்கவங்களுக்கா நீ நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து கலைஞர் என்னன்னு பார்க்கணும். அவர் ஆரம்ப காலத்துல இருந்து சினிமால இருந்தவர். அவர் ஆரம்பத்துல படத்துல வசனங்கள் எழுதினவர், கதை வசனம் எழுதினவர்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரைட்டரா வந்து நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? சோ அதனால நூற்றாண்டு விழாங்கும் போது இதுல நீ யாரு நான் யாரு அப்படின்னு எல்லாம் யாருமே பாக்குறது இல்ல. அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்க எல்லாம் என்ன சாதனை பண்ணாங்களோ அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது தெரியும். ஓ அவங்களுக்கு நூற்றாண்டு விழா இருக்குன்னா அவர் என்ன வசனம் எழுதுறான்னு சொன்னோம்னா அப்பதான் வந்து திருப்பி திருப்பி பார்ப்பான். பராசக்தி படம் எல்லாம் அவர் என்ன டைலாக் எழுதினாரு என்னங்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் வருது. எங்க நீ எங்கிட்ட மைக் கொடுத்துட்டு படத்தை பத்தி கேளுக்கானா என்ன கேட்பாங்க? டைரக்டர் சும்மா இருக்காரு. டைரக்டர் சார் சொல்லுங்க. உங்களுடைய பழைய படம் பெருசா போல, ஆனா பேச்சுகள் நல்லா இருந்துச்சு, படத்தை பத்தி பேச்சுகள் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டென்ட். கதை. நான் நேத்து ரிலீஸுக்காக ஒரு மேனேஜர், தியேட்டர் மேனேஜருக்கு பேசும்போது, என்ன சார் பழைய படங்கள்லாம் போடுறீங்க, அவரு சார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிறேன். பழைய படங்கள்லாம் போடுறீங்க, புது படங்களை வந்து நீங்க போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. என்னங்க தியேட்டரு டிக்கெட்டு விலை கம்மி பண்ண சொல்லுங்க. மேனேஜரே சொல்றாரு டிக்கெட்டு விலை கம்மிங்க, 3 படம் போட்டா நல்ல வசூல். டிக்கெட்டு வந்து 50 ரூபா இப்படிதான் போடுறோம், நல்ல வசூல். 150 ரூபா 200 ரூபா டிக்கெட்டுங்கும் போது உள்ள வந்து உக்காந்தா கண்டென்ட் வந்து 10 நிமிஷம் கூட உட்கார முடியல, தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. ஒண்ணு கண்டென்ட் நல்லா கொடுங்க. நானா இருந்தாலும் சரி, 200 படம் 300 படம் நீங்க பண்ணுங்க, ஆனா கண்டென்ட் இருந்தா தான் உட்காடுறாங்க. 200 ரூபாயை கொடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியலன்னா கடுப்பாக மாட்டானா? அதனால பழைய படம் 3 நல்லா இருக்கு, அவனுக்கு ஒரு 50 ரூபா தானே அப்படின்ட்டு. ஒண்ணு காரணம் 50 ரூபா. அதனால வந்து நல்லா 4 பாட்டு இருக்கு ரசிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்து பாக்குறாங்க. புது படங்கள் ரிலீஸ் ஆகி முதல் ஷோவில் 10 பேர் வந்துட்டு அடுத்த ஷோவுக்கு ஓட்ட முடியல. நாங்க ஐயாட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ண முடியும்? முதல்ல நீங்க உங்க டைரக்டர் உங்க ப்ரொடியூசர்கிட்ட நல்ல கண்டென்ட் கொடுக்க சொல்லுங்க. தேட்டரை நீங்க குறை சொல்றீங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதேதான் எனக்கும் அதேதான். கண்டென்ட் நல்லா இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, இப்போ இந்த படத்துக்கு எத்தனை தியேட்டர் ஒதுக்கி இருக்காங்க? எனக்கே தெரியல, கடவுள் தான் காப்பாத்தணும். எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். நேத்து கூட ஒரு போட்டாச்சு, அதனால கடவுள் காப்பாற்றுவார். அதான் இறைவனா, அதாவது முடிந்ததை முயற்சி முடியாத இறைவன் செய்வான். அதான் நீங்களும் ஒரு கடவுள் தான், தியேட்டர் அதிபர்கள் அவங்களும் கடவுள் தான். அதான் வேற ஒண்ணுமே சொல்ல முடியல. சோனியாஜி உங்ககிட்ட தான், நீங்க ஃபீல்டுக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் ஆங்கிலம் சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களை ஆங்கிலத்தில் தான் மேனேஜ் பண்றாங்க அவங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்களே. தமிழ்ல நீங்க பேசாம ஆங்கிலத்தில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நடிக்கிறதெல்லாம் தமிழ்ல பேசும்போது பிக்கப் பண்ணி நடிச்சிடுறாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஃப்ளோவா பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவங்க தாய் பாஷை அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் ஃப்ளோவா பேச முடியும். இன்னொரு பாஷைங்கும் போது அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து கத்துக்கிட்டு தான் இது பண்ணி ஆகணும். ப்ராமிட் பண்ணி பண்ணும்போதும் கரெக்டா கேட்டு பண்ணிடுறாங்க. அதனால சில பேர்த்துக்கு வந்து சில அவங்கவுங்க தாய் மொழி தவிர்த்து வேற ஏதாவது பேசுறது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கு. இப்போ என்னையே கேட்பாங்க எல்லாரும், என்ன கோயம்புத்தூர் கொங்கு நாடு பாஷை மாறாது, என்ன பண்ண முடியாது. ஸோ நான் பேச ஆரம்பிச்சுன்னுமே கோயம்புத்தூருங்கிறது ஈஸியாக தெரியும். ஸோ அது சினிமாவில் நான் என்ன மாற்றணும்னு நினச்சா கூட, பட் எல்லாம் ரசிக்கிறாங்க போது ஓகே அதையே பண்ணிட்டு போயிடுவோம். அது ஏன் நம்ம விஷப்பரிச்சியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதில்லை. அனைவருக்கும் நன்றி.